வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாடியில் அமர்ந்திருந்த சுரேஷின் நினைவு திவ்யாவை பற்றியே சுற்றி கொண்டிருந்தது. இத்தனை வருடமாக நான் நிராகரித்த காதலை வளர்த்து வந்திருக்கிறாளே, அவள் அளவுக்கு எனக்கு உறுதி இருக்குமா? ரியலி திவ்யா இஸ் கிரேட். எப்போது விடியும், அவளை எப்போது பார்ப்போம் என்றிருக்கிறதே. பாவம் திவ்யா இத்தனை வருடம் எப்படித்தான் இந்த கொடுமையை தாங்கிக் கொண்டிருந்தாளோ? கார்த்திக்கிற்கும் இப்படித்தான் இருந்ததா? அதனால்தான் ஷைலு போன் செய்ததும் அதே இரவில் ஓடி வந்து விட்டானா? கார்த்திக் சொன்ன மாதிரி காதலித்தால்தான் அந்த அவஸ்தையை உணர முடிகிறது என்று நினைத்து கொண்டே ரூமிற்கு சென்றான். திவ்யாவுக்கு தூக்கமே வரவில்லை. அண்ணனிடம் சுரேஷ் பற்றி சொன்னவுடன் திட்டுவார் என்று நினைத்தால் அதற்கு பதிலாக சுரேஷை என் முன் நிறுத்துகிறேன் என்கிறாரே. ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணனா இப்படி மாறிவிட்டார்? அவருக்கு காதல் என்றாலே பிடிக்காதே. இப்போ என்ன திடீர் மாற்றம்? எப்படியோ நம் காதலுக்கு அண்ணன் சம்மதித்து விட்டார், அது போதும். ஆனால் சுரேஷை எங்கே என்று தேடுவார்? அப்படியே சுரேஷ் வந்தாலும் பழைய சுரேஷாக இருப்பாரா? அவரை நான் சீக்கிரம் பார்ப்பேனா? அவர் மனதில் எனக்காக ஒரு இடம் கொடுப்பாரா? கடவுளே, நீதான் என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மானசீகமாக வேண்டிக் கொண்டாள். அடுத்த நாள் காலை நால்வருக்கும் இனிதாக விடிய சுரேஷ் காலையில் எழுந்ததும் சஞ்சயிடம் ஷைலுவை ஆரோவில் அழைத்து போவதாக சொல்லிவிட்டான். அவரும் சம்மதிக்கவே விக்கியும் நானும் வருகிறேன் என்று கூறவும் சுரேஷ் சரி என்றான். ஷைலு எழுந்து குளித்துவிட்டு ரூமை விட்டு வெளியில் வந்ததும், குட் மார்னிங் மேடம், ஆரோவில் போகலாம், வரீங்களா என்று கேட்டுக்கொண்டே கண்ணால் கார்த்திக்கை பார்க்க என்று சைகை செய்தான். அதை புரிந்து கொண்டவள் புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு உள்ளே சென்றவள் கார்த்திக் வாங்கி கொடுத்த மயில் கழுத்து கலரில் ரோஸ் கலர் பூ போட்ட மைசூர் சில்க் சாரியும் அதே நிற பிளவுஸும் அணிந்து முடியை 2 பக்கமும் வாரி நடுவில் ஒரு சின்ன கிளிப் மட்டும் போட்டுக்கொண்டு புடவைக்கேத்த மாதிரி பொட்டு வைத்து கொண்டு கண்ணில் காஜல் கொண்டு வரைய கண் காஜலில் வசீகரித்தது. தன்னை ஒரு முறை கண்ணாடியில் சரி பார்த்து கொண்டு வெளியே வர சுரேஷ் அவளை பார்த்துவிட்டு மெலிதாக விசிலடித்து, பாவம் கார்த்திக் என்று முணுமுணுக்க அவளுக்கு முகம் வெட்கத்தில் சிவந்தது. சுஜாதா பூவை கொண்டு வந்து ஷைலுவின் தலையில் வைத்துவிட்டு பெண்ணின் அழகை ரசித்துவிட்டு, வெயில்ல ரொம்ப அலையாதீங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுடுங்க என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். காரில் சுரேஷும் ஷைலுவும் ஏறியதும் விக்கி காரில் ஏறாமல் அவனுடைய பைக்கை எடுக்கவும் சுரேஷ் அவனை கேள்வியாக நோக்க, அப்புறம் சொல்ற என்ற சைகையில் காட்டிவிட்டு பைக்கை கிளப்பி கொண்டு செல்ல சுரேஷும் ஷைலுவும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களும் விக்கியை பின்தொடர தெருமுனையை தாண்டியதும் விக்கி பைக்கை நிறுத்த சுரேஷும் காரை நிறுத்தி, என்ன விக்கி, ஏன் கார்ல வராம பைக்ல வந்து இப்போ இங்க நிறுத்திட்ட என்றான் புரியாமல். சாரி அத்தான், நான் உங்க கூட ஆரோவில்லுக்கு வரல. நான் அப்படி சொன்னதுக்கு காரணம், நீங்களும் அக்காவும் இப்போ ஒன்னா போனீங்கன்னா நாளைக்கு நீங்க இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்லும்போது 2 ஹிட்லர்ஸும் உங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதான் நான் கூட வந்தா அப்படி பேச முடியாது இல்லையா என்று கேட்டு நிறுத்த சுரேஷ் அசந்து போய்விட்டான். உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்று கேள்வியாக ஷைலுவை பார்க்க அவள், நான் தான் சொன்னேன் என்று கண்ணால் சொல்ல விக்கியிடம் திரும்பி, நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை விக்கி. இந்த வீட்டில் நீயாவது ஷைலுவுக்கு ஆதரவா இருக்கையே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 2 வருஷத்துல அவன் முன்ன மாதிரி இல்லாம மாறிட்டாளேன்னு நிறைய நான் குழம்பி இருக்கேன். நேத்து மாமா எல்லாத்தையும் சொன்னார். இப்பதான் கொஞ்சம் கார்த்திக்கை சந்திச்ச பிறகு சந்தோஷமா இருக்கா. இனிமேலும் நீதான் பார்த்துக்கணும் என்று வேண்டுகோளை வைத்தவன், தேங்க்ஸ் விக்கி, நாங்க வரோம், கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்.
கொஞ்சம் லேட்டா போனாலும் ஷைலுவுக்காக என்கிட்ட சண்டை போடுவான் என்று சிரித்தான். விக்கியும் சிரித்துவிட்டு, சரியத்தான், நீங்க கிளம்புங்க, அங்கிருந்து திரும்பி வரும்போது எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு ஷைலுவிடம் ஹாவ் அ நைஸ் டே ஷைலுக்கா என்று வாழ்த்தினான். அவன் பேசியதை கேட்டு பிரமித்து போய் அமர்ந்திருந்தவள் அவனின் வாழ்த்தை கேட்டு கண்ணில் நீருடன் வார்த்தைகள் வராமல் தலையசைக்க, டோன்ட் பி சில்லி ஷைலுக்கா, யூ என்ஜாய் திஸ் டே வெரி வெல் வித் யுவர் கார்த்திக் என்று புன்னகைத்து பைக்கை கிளப்பிக் கொண்டு செல்ல, சற்று நேரம் அமைதியாக இருந்த சுரேஷ் அவனின் சமயோசித புத்தியை வியந்து பேசியபடி கார்த்திக்கின் வீட்டை அடைய மகாலட்சுமி ஓடி வந்து அன்புடன் வரவேற்றார். ஷைலுவை நலம் விசாரித்துவிட்டு, கார்த்திக் மேல உனக்காக காத்திருக்கான், போமா என்று அவளை கார்த்திக்கின் ரூமிற்கு அனுப்பிவிட்டு சுரேஷுடன் பேச ஆரம்பித்தார். கார்த்திக்கின் ரூமிற்கு சென்றவள் கார்த்திக் எங்கே என்ற பார்வையை சுழலவிட திடீரென்று பின்னால் வந்து, ஹாய் மை ஸ்வீட்டி என்றபடி கார்த்திக் அணைக்க தூக்கி வாரி போட்டவளாய் திரும்பினாள். அவன் அணைப்பிலிருந்து விடுபட முயற்சி செய்தவளை தன் பக்கம் திருப்பி என்னவென்று புருவம் தூக்கி கேட்க அவனின் பார்வையில் முகம் சிவந்து குனிந்து கொண்டே, ப்ளீஸ் கார்த்திக் விடுங்க, இப்படித்தான் பயமுறுத்துறதா, நான் பயந்தே போயிட்டேன் என்று அவள் நெஞ்சில் கை வைத்து சொல்ல, எங்க உன் நெஞ்சின் துடிப்பை நான் கொஞ்சம் காதை வச்சு கேட்கட்டுமா என்று குறும்பாக கண்ணடித்து கேட்டான். ஐயோ கார்த்திக், என்ன இது விளையாட்டு காலையிலேயே, கீழே சுரேஷ் வந்திருக்கார், வாங்க கீழே போகலாம் என்று சிடுங்க, போலாம் போலாம், உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு, ஹே இந்த புடவையில நீ எப்படி இருக்க தெரியுமா, சொல்லவே வார்த்தைகள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவளின் நீள கூந்தலை வருடி, ஷைலு உன் கூந்தல் பட்டு போல எவ்வளவு நீளமா இருக்கு என்று வருட அவளுக்கு உடம்பெல்லாம் இனிய மின்னலாய் ஓடியது. பிரம்மன் உன்னை இவ்வளவு கொள்ளை அழகா படைச்சு என்னை தவிக்க விட்டுட்டானே என்று அவளை தன் கை அணைப்பில் இருந்து விடாமலே கொஞ்சினான். ஏய், நான் இவ்வளவு தூரம் ஏங்கி போயிருக்கனே, உனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏக்கம் கிடையாதா என்று கிசுகிசுப்பாய் கேட்க ஷைலுவின் முகம் சூடாகி, சீ என்ன கார்த்திக் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று உள்ளடங்கிய குரலில் வெட்கத்துடன் கேட்டாள். அவளின் வெட்கத்தை ரசித்து கொண்டே, நான் என்னம்மா தப்பா கேட்டுட்டேன், உன்னை பார்க்க நான் ஏங்கினது மாதிரி உனக்கு என்னை பார்க்க ஏக்கம் இல்லையான்னு தானே கேட்டேன் என்று புரியாமல் அவள் முகத்தை பார்க்க ஷைலுவுக்கு மனதில், ச்ச என்ன மாதிரி நினைச்சிட்டோம் ஒரு நிமிஷத்துல என்று குட்டிக்கொண்டு கார்த்திக்கின் முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் தன் சிவந்த ரோஜா இதழ்களை முத்து பற்களால் கடித்தபடி குனிந்தபடியே இருந்தாள். ஷைலு நிமிராமல் குனிந்து கொண்டே இருக்கவும் ஒரு விரலால் அவளின் முகத்தை நிமிர்த்த அவள் கண்களை மலர்த்தி கார்த்திக்கை பார்க்காமல் விழி தாழ்த்தியே இருக்கவும் கார்த்திக்கிற்கு சட்டென விஷயம் புரிந்து உல்லாசமாக சிரித்து அவளை இழுத்து இறுக அணைத்து கொள்ள அவளும் மெதுவாக சிரித்தாள். கார்த்திக்கின் மார்பில் மென்மையாக குத்த அவன் சிரித்து கொண்டே அவள் கைகளை பிடித்து முத்தமிட்டு, ஷைலு இன்னும் எத்தனை நாள்டா நம்ம கல்யாணத்துக்கு நாம காத்திருக்கணும், எனக்கு புரியுது நான் இந்த மாதிரி கேட்கறது தப்புன்னு, ஆனா மனசுக்கு புரியலையே, நீ எப்ப எனக்கு சொந்தமாவேன்னு எதிர்பார்க்கிறதே என்ற கண்களில் காதல் வழிய ஏக்கத்துடன் அவளை அணைத்து கூந்தலில் முகம் புதைத்து கொள்ள ஷைலுவுக்கும் அதே உணர்வுதான். அவனின் ஏக்கம் அவளை தாக்க அதனால் உள்ளுக்குள் சந்தோஷம் குமிழியிட, கவலைப்படாதீங்க கார்த்திக், என் 2 அக்காவுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிட்டா, அப்புறம் 1 மாசத்துல கல்யாணம் ஆயிடும் என்று வேகமாக சொல்லி கொண்டு வந்தவள், அதுக்கப்புறம் என்னோட படிப்புக்கு பிறகு உங்க ஆசை நிறைவேறும் என்றாள் வேகம் குறைந்து வெட்கத்துடன். அவளின் கண்களை ஊடுருவி என்ற குறும்புடன் இழுத்துவிட்டு, இதுவரைக்கும் நான் தான் உனக்கு முத்தம் கொடுத்திருக்கேன், நீயா எதுவும் எனக்கு தந்ததே இல்லையே, ப்ளீஸ் டா ஷைலு என்று அவளை அணைப்பிலேயே வைத்து கொண்டு கெஞ்சினான். சிறிது தயக்கத்திற்கு பிறகு கையை மாலையாக அவன் கழுத்தில் கோர்த்து அவன் கன்னத்தில் முத்தம் கொடுக்க முயல கார்த்திக் சட்டென முகத்தை திருப்ப அவளின் இதழ்கள் அவனின் இதழ்களில் முத்தமிட்டன. அந்த தருணத்தின் மயக்கத்தில் இருவரும் தன்னை மறந்து நிற்க ஷைலுதான் முதலில் சுதாரித்து வெட்கத்துடன் அவனை விட்டு விலக கார்த்திக் வெற்றி சிரிப்புடன் அவளை இழுக்க
அவள் சீ என்று முகம் சிவக்க திரும்பிக் கொண்டாள். அவளின் திணறலை சிறிது நேரம் ரசித்து சிரித்துவிட்டு, எப்படி ஷைலு இப்படி அடிக்கடி வெக்கப்படுற? நீ வெக்கப்படும் போது கொள்ள அழகா இருக்க மை லவ் என்ற கொஞ்சியவன், சரி வா, முதல்ல அவங்கள ஆரோவிலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் என்று அவள் நெற்றியில் செல்லமாக முட்டிவிட்டு ஷைலுவுடன் ரூமை விட்டு கீழே இறங்கி வந்தான். திவ்யா சுரேஷை விரும்புவதை கார்த்திக் ஏற்கனவே மகாலட்சுமியிடமும் விஸ்வநாத்திடமும் சொல்லி வைத்திருந்ததால் அன்புடன் வரவேற்று பேசிக் கொண்டிருந்தனர். விஸ்வநாத் சுரேஷிடம், உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ மீச வச்ச ஹிந்தி நடிகன் மாதிரி இருக்க என்று சொல்லி சிரித்துவிட்டு, எப்படி இருக்க சுரேஷ், இப்ப என்ன வேலை பார்க்கற என்று விசாரித்தார். தன்னை பற்றி பெரியவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தவனிடம் மகாலட்சுமி குறுக்கிட்டு, நீதான் சைலுவோட அத்தை மகன்னு கார்த்திக் சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது சுரேஷ். முதல்ல நீங்க 2 பேரும் நண்பர்கள், இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல உறவினர்கள் ஆக போறீங்க. அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கடவுள் அருளால நல்லபடியா நடக்கணும் என்றார் சிறு கவலையுடன். பயப்படாதீங்க ஆண்டி, உங்க ஆசைப்படி எல்லாம் நன்றாகவே முடியும். என் மாமா வீட்டுல நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன் என்று அவரின் பயத்தை போக்கி உறுதி கொடுக்க மகாலட்சுமி நிம்மதியடைந்தார். இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனின் கண்கள் திவ்யாவை தேடி அலைப்பாய இரு பெரியவர்களும் ரகசியமாக சிரித்து கொண்டு, நீ முக்கியமான ஒருத்தரை பத்தி விசாரிக்கவே இல்லையே என்று கேலி செய்ய அவரின் கேலியை புரிந்து வெட்கத்துடன் தலை குனிய விஸ்வநாத் உரக்க சிரித்தார். மகா, இங்க பாரு, சுரேஷ் வெக்கப்படுறத. காதல் வந்துட்டாலே பசங்களுக்கு தன்னால வெக்கம் வந்துடுது. வெட்கம் பெண் பிள்ளைகளின் சொத்து, அதை நீங்க ஏன்பா குத்தகைக்கு எடுக்கிறீங்க என்று சுரேஷை மேலும் கேலி செய்ய அவன் நிமிர்ந்து பார்த்து சிரித்தான். ஐயோ ப்ளீஸ் அங்கிள், போதும், பயங்கரமா ஓட்டுறீங்க. கார்த்திக் எப்படித்தான் உங்க கிண்டலை சமாளிக்கிறானோ என்று அவரின் கிண்டலை ரசித்து கொண்டே மேலும் சிரித்தான். அதற்குள் கார்த்திக்கும் ஷைலுவும் இறங்கி வர கார்த்திக் அவனை, வாடா மாப்ள என்று கேலி செய்ய சுரேஷ் சந்தோஷமாக அழுத்து கொண்டு, டேய் போதுண்டா, ஏற்கனவே அங்கிள் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கார், இதில் நீ வேற ஆரம்பிச்சிடாத, என்னால தாங்க முடியாதுடா என்று கை கூப்பி சிரித்து விட்டு, ரொம்ப முக்கியமான வேலையா இருந்த போல இருக்கு என்றான் அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில். கார்த்திக்கும் அதே குரலில், இன்னும் கொஞ்ச நாள்ல இதே முக்கியமான வேலை அங்கேயும் வரும்ல, அப்ப இருக்கு கச்சேரி என்று கேலியாக கூற சுரேஷ் அதை நினைத்து திணற அவனின் திணறலை பார்த்து சிரித்துவிட்டு, இரு திவ்யாவை அழைச்சிட்டு வர என்று சைகை செய்துவிட்டு உள்ளே சென்றான். சிறிது நேரம் கழித்து திவ்யாவிடம் விஷயத்தை சொல்லாமல் அழைத்து வர எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் கடனே என்று ஹாலுக்கு வந்தவளின் கால் நடுநாயகமாக சோஃபாவில் அமர்ந்திருந்த சுரேஷை பார்த்ததும் பிரேக் போட்டது. கார்த்திக் சென்றது ஒரு சில வினாடிகளே என்றாலும் ஒரு யுகம் போல தோன்ற டென்ஷனாக நிலை கொள்ளாமல் அமர்ந்திருந்தவனுக்கு திவ்யாவை கண்டதும் மனதில் வீணையின் இனிய அதிர்வு. அவள் காதலை சொன்னபோது பூக்காத காதல் அவள் தனக்காக இத்தனை வருடம் காத்திருக்கிறாள் என்ற நினைவில் மலர்ந்தது. 18 வயதில் ஒரு பட்டாம்பூச்சி போல துரு துருவென இருந்தவள் இந்த 5 வருடத்தில் அழகும் கவர்ச்சியும் கூடி படிப்பின் தீட்சண்யம் கண்ணில் தெரிய, நடையில் நிதானமும் முகத்தில் மெல்லிய சோகமும் இழையோட அவள் நின்ற விதம் அவனை பெரிதும் கவர்ந்தது. அண்ணன் சொன்னதை செய்வார் என்று திவ்யாவுக்கு தெரிந்தாலும் இவ்வளவு சீக்கிரமே சுரேஷை இப்படி நடு வீட்டிலே பார்ப்போம் என்று எதிர்பார்க்காததால் அவனையே விழி விரிய பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் சுற்றுப்புறம் மறந்து பார்த்து கொண்டிருக்க மற்ற 4வரும் சிரிக்க விஸ்வநாத் என்று பலமாக கனைத்ததும் இருவரும் தன் நினைவுகளிலிருந்து கலைந்து திவ்யா வெட்கத்தில் தலை குனிய சுரேஷ் அழகாக சிரித்தான். என்ன மேன், முக்கியமான வேலை ஆரம்பிச்சிடுச்சு போல என்ற கார்த்திக்கின் கேலிக்கு, டேய் சும்மாறா, கால வாராத என்று யாரும் பார்க்காத வண்ணம் பல்லை கடித்தான். கார்த்திக் சிரித்து கொண்டே தங்கையின் அருகில் வந்து, என்ன திவ்யா மலைச்சு போய் நிக்கிற? என்ன, நான் சொன்ன மாதிரியே உன் சுரேஷ உங்ககிட்ட சேர்த்துட்டேன், இனி நீயே அவங்கிட்ட போய் பேசு.
பேசிட்டு நல்ல முடிவா சொல்லு. உன்னை அழைச்சிட்டு போகத்தான் வந்திருக்கா. போய் கிளம்புமா என்று ஆதரவாக அவள் தலையை வருட திவ்யா உணர்ச்சி வசப்பட்டு கார்த்திக்கின் கையை பிடித்து கொண்டாள். தேங்க்ஸ் அண்ணா என வேறு வார்த்தை வராமல் திணறவும் அவள் முதுகை தட்டி கொடுத்து போய் கிளம்பு என்றான் வாஞ்சையாக. மீண்டும் கண்களாலேயே நன்றி சொல்லிவிட்டு சுரேஷின் பக்கம் ஒரு மையல் பார்வையை செலுத்திவிட்டு சிறு பெண் போல குதூகலம் பொங்க உள்ளே சென்றவள் கோல்டன் ஆரஞ்சு சில்க் சுடிதாரில் தோள் வரை வெட்டி விடப்பட்டிருந்த சுருள் முடி, காதில் ரகசியம் பேச, சிறியதாக பொட்டு வைத்து அளவாக லிப்ஸ்டிக் போட்டு திருப்தியாக கண்ணாடி பார்த்து கொண்டு வெளியே வர அவளின் அலங்காரத்தை கண்ட சுரேஷுக்கு ஒரு இனிய சந்தோஷம். எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்ப, பத்திரமா கூட்டிட்டு போடா சுரேஷ் என திவ்யா காரில் ஏற முற்பட சற்று தயங்கி ஓடி வந்து தமையனை அணைத்து கொண்டாள். தன்னெஞ்சில் தஞ்சமடைந்தவளின் முகத்தை நிமிர்த்த திவ்யாவின் கண்களில் கண்ணீர் வழிய அதை துடைத்து, சேச்ச அழக்கூடாதுமா, இனிமே நீ எப்பவும் சந்தோஷமாத்தான் இருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னால எப்படி துரு துருன்னு இருந்தியோ இனி அதே மாதிரிதான் இருக்கணும். இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் நீ அழறது என்று அவளை தேற்றி, என்ஜாய் யுவர் டே வித் யுவர் ஃபியான்சி, குட் லக் என்ற வாழ்த்தி அவளை காரில் ஏற்றி கதவை மூடியதும் எல்லோரும் விடை கொடுத்தனர். கார் கிளம்பி போனதும் எல்லோருக்குமே மனம் கனத்து போக மௌனம் பலமாக ஆட்சி செய்ய, சிறிது நேரத்திற்கு பிறகு விஸ்வநாத் தான் மௌனத்தை கலைத்து ஷைலுவிடம் நலம் விசாரிக்க, அவளும் பதிலுக்கு நலம் விசாரித்ததும் அவர் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் சிரிப்பதை கண்டு குழம்பி போய் கார்த்திக்கை பார்க்க, அவன் எனக்கு தெரியாது என்று ஸ்டைலாக தோளை குலுக்க மகாலட்சுமியும் உதட்டை பிதுக்கினார். அவளே, என்ன அங்கிள் ஏன் சிரிக்கிறீங்க? நான் ஏதும் தப்பா கேட்டுட்டேனா என்று தயக்கத்தோடு கேட்டாள். சிரிப்பினோடே, இல்லம்மா, நீ நல்லா இருக்கீங்களேன்னு கேட்ட இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அத்தை வீட்லயே இருந்திருந்தா என் காதுல ரத்தம் வந்திருக்கும். அப்புறம் இஎன்டி டாக்டரும் வீடுமாத்தான் இருந்திருக்கணும் என்று சிரிக்க, மகாலட்சுமியும் கூட சேர்ந்து சிரிக்க, ஷைலுவுக்கு ஒன்றுமே புரியாமல் இருவரையும் பார்க்க இப்போது கார்த்திக்கும் சிரிக்க ஆரம்பித்தான். அவள் யாருக்கும் தெரியாமல் கார்த்திக்கை கிள்ளி, எதுக்கு சிரிக்கிறீங்க என்ற சைகையிலேயே கேட்க, அவன் துள்ளி குதித்து சிரித்துவிட்டு, நீ ஊர்ல இருந்த சமயம் நான் அம்மா கிட்ட தினமும் உன்னை பார்க்க முடியலையேன்னு புலம்புவேன், அதுக்குதான் அப்பா கேலி செய்யறார் என்று கூறிவிட்டு சிரிக்க, ஷைலவும் வெட்கத்துடன் சிரித்தாள். சரிம்மா, உங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? திவ்யா வீட்டுல ஏற்கனவே அவ கல்யாணத்துக்கு அவசரப்படுறாங்க. உங்க 2 ஜோடிகளின் கல்யாணத்தை ஒரே மேடையில வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க வந்து உன் அப்பா அம்மா கிட்ட எப்ப பேசலாம், நீயே சொல் என்று அவளிடம் அபிப்பிராயம் கேட்கவும் ஒரு நிமிடம் விதிர்த்து போய் கார்த்திக்கை பார்க்க அவன் உதவிக்கு வந்தான். இப்ப வேண்டாம், அவளின் சகோதரிகள் திருமணமும் ஷைலுவின் படிப்பும் முடியட்டும், அதன் பிறகு யோசிக்கலாம் என்று கூற, சரிப்பா உங்க இஷ்டம், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ போய் பேசுறோம் என்ற சம்மதம் கொடுக்க ஷைலு நிம்மதியாக மூச்சு விட்டாள். விஸ்வநாத், ஆஹா மகா, இது என்னமோ ஆகிற காரியமா தெரியல. 1 வருஷம் இவன் தாங்குவான்னு நம்பிக்கை இல்லை. அதுக்குள்ள நம்ம 2 பேர் காதுல ரத்தம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று கார்த்திக்கை கேலி செய்ய, கார்த்திக் சிரித்து விட்டு, அப்பா ப்ளீஸ் என்னை விட்டுடுங்களேன். இந்த 10 நாளா என்னை கேலி செய்யறதை தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்லாம போச்சு என்று அழுத்து கொள்ள, விஸ்வநாத்தும் ஷைலவும் சிரிக்க, மகாலட்சுமி சிரித்து விட்டு நடுவில் குறுக்கிட்டு, கார்த்திக் நீ ஷைலுவ உன் ரூமுக்கு அழைச்சிட்டு போய் பேசிக்கிட்டிரு. ஷைலு உன்னை பார்க்காம 10 நாளா தவிச்சிட்டான், பாவம் பையன் என்று அனுமதி வழங்கவும், கார்த்திக் எழுந்து அவளின் கை பிடித்து வா என்று அழைக்க, அவளின் பார்வையோ பெரியவர்களின் அனுமதி வேண்டி அவர்களிடம் தாவியது. போமா, போய் பேசிட்டு வா என்றவர்களின் சம்மதத்தை தொடர்ந்து 5 கம்பெனிகளின் சேர்மேன் ஒரு சின்ன பையன் மாதிரி துள்ளலுடன் ஷைலுவின் கையை பிடித்து கொண்டு மாடி ஏறி செல்வதையே இருவரும் சந்தோஷமாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். காரில் சென்ற இருவருக்கும் வார்த்தைகள் வெளிவர அழிச்சாட்டியம் செய்ய பார்வைகள் ஒரு வேகத்துடன் தழுவிக்கொண்டன.
ஆனால் திவ்யாவுக்கோ மனம் கவர்ந்தவனின் பார்வையை அதிக நேரம் தாங்கி நிற்க முடியாமல் நாணம் அவளை சூழ்ந்து கொண்டது. சுரேஷை திரும்பி பார்ப்பதும் பிறகு குனிந்து கொள்வதுமாக இருக்க, அவனும் அவளை திரும்பி பார்ப்பதும் சாலையை பார்த்து வண்டி ஓட்டுவதுமாக இருக்க, இருவரின் விழிகளும் கவிதை பரிமாறிக்கொள்ள முகவரி தேடி அலைந்தன. திவ்யா ஏதோ பேச நினைப்பது போல தோன்றியதால், என்ன திவ்யா, ஏதும் பேச மாட்டேங்கிற, என் மேல கோபமா என வார்த்தைகளை பிரசவிக்க முடியாமல் தடுமாறி இல்லை என்ற தலையசைத்தாள். ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா? ஏதாவது மௌன விரதமா? இல்ல இத்தனை வருஷம் உன்னை தவிக்க விட்டதற்காக அதனால திருப்பி என்ன தவிக்க விடுறையா என்றான் சிறு கவலையுடன். அவனின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மௌனத்தை உடும்பு பிடியாக பிடித்திருந்தவளிடம், ப்ளீஸ் திவ்யா, ஏதாவது பேசு, எனக்கு கஷ்டமா இருக்கு நீ இந்த மாதிரி அமைதியா இருக்கிறது என்றவனின் கார் ஆரோவில் நுழைவாயிலில் நுழைந்து ஒரு ரெஸ்டாரண்டில் நின்றது. ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா திவ்யா என அதற்கும் மௌனத்தையே பதிலாக கொடுக்க, சுரேஷ் இறங்கி சென்று 2 பெப்சி வாங்கி கொண்டு வந்தவன் யாரும் இல்லாத ஒரு தனிமையான இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தினான் காரை. காரிலிருந்து இறங்காமல் அவள் பக்கம் திரும்பி அமர்ந்து, என்ன திவ்யா, இது வரைக்கும் நீ பேசவே இல்ல, என் மேல ஏதாவது கோபம் இருந்தா திட்டிடு, இப்படி அமைதியா இருந்து என்ன கொல்லாத என்றவனின் வருத்தத்தில் மௌனம் கலைந்தவளாக அவனின் கண்களை நோக்கி நிமிர்ந்தாள். சாரி சுரேஷ், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு சந்தோஷம்தான். உங்களை சந்திப்பனா இல்லையான்னு தவிச்சிட்டு இருந்த. திடீர்னு உங்களை பார்த்ததும் என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு பிரமிப்பு. இது கனவா இல்ல நனவான்னு எனக்கே ஒரு குழப்பம் என்று கவர்ச்சியாக தன் தெற்றுப்பல் தெரிய சிரிக்க, அவளின் அந்த அழகான சிரிப்பில் மயங்கி போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் சுரேஷ். என்ன சுரேஷ் அப்படி பாக்குறீங்க என சட்டென சுய நினைவிற்கு வந்தவனாக, கார்த்திக் உன்னை பத்தி சொல்லி நீ இன்னும் என் நினைவாகவே இருக்கிறாய் என்றதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இத்தனை வருஷம் என் நினைவாகவே வாழ்ந்திருக்கிறாயே, உண்மையில் நான் லக்கிதான் திவ்யா என்றான் உணர்ச்சி பெருக்கோடு அவளின் கையை பிடித்தபடி. அப்படி சொல்லாதீங்க சுரேஷ், உங்களை மாதிரி ஒரு ஜெனுயின் பர்சன் கிடைக்கிறதுக்கு நான் தான் புண்ணியம் செய்திருக்கணும் என்று கூறிக்கொண்டே காரில் இருந்து இறங்கவும் சுரேஷும் இறங்கினான். இருவரும் ஒன்றாக நடக்க, உங்களை முதல்ல பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே தோணல. ஆனா பழக பழக உங்களோட நேர்மை, பர்சனாலிட்டி, நண்பனோட தங்கையிடம் நீங்கள் காட்டிய கண்ணியம், எல்லாத்துக்கும் மேல நான் உங்ககிட்ட காதலை சொன்ன போது அதை ஏத்துக்காம என் அண்ணனிடம் சொன்ன விதம், இதெல்லாம் என்னை கவர்ந்தது என்று பேசிக்கொண்டே செல்ல, இப்பொழுது சுரேஷ் இடையிட்டான். எப்படி திவ்யா, என்னை பார்த்த 4வது சந்திப்பிலேயே, அதுவும் அந்த சின்ன வயசுல என்ன காதலிக்கிறேன்னு தைரியமா சொன்ன? ஒருவேளை நான் நல்லவனா இல்லாம இருந்து உன் காதலை நான் ஏத்துக்கொண்டிருந்தால் என்ன செஞ்சிருப்ப என்றான் புரியாமல். அவனின் கேள்விக்கு சிரித்துவிட்டு, எனக்கு என் அண்ணன் கார்த்திக்கை பத்தி நல்லா தெரியும். அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவர் பழகும் ஆட்களும் அவரை மாதிரிதான் இருப்பார்கள்னு சின்ன வயதிலிருந்தே தெரியும். உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்பார்கள். என்னை கேட்டால் என் அண்ணனை பற்றி தெரிந்தவர்கள் அவரின் நண்பர்கள் எப்படி இருப்பார்கள்னு அவர்களுக்கு தெரியும் என்பேன் நான் என்று கூறி முடித்து சுரேஷை திரும்பி பார்க்க அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவளின் தெளிவை கண்டு அவளுடைய தீர்க்கமான பேச்சு அவன் முகத்தில் புன்னகையை கொண்டு வர, வெல் செட் திவ்யா, ஹி இஸ் நைஸ் ஜென்டில்மேன். அவனுக்கு துணிச்சல் அதிகம், அதே சமயம் தான் நினைப்பதை முடிக்கும் வைராகியமும் அதிகம். அந்த துணிச்சலும் வைராகியமும் அவன் தங்கை உன்னிடமும் இருக்கிறது. சாரி திவ்யா, நான் தான் உன்னை புரிந்து கொள்ளாமல் இத்தனை வருடம் கஷ்டப்படுத்தி விட்டேன் என்றான் மன்னிப்பு கோரும் விதமாக. நீங்கள் இப்படி மன்னிப்பு கேட்பதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு சுரேஷ். நீங்கள் என்ன தவறு செய்தீங்க? என் அண்ணனின் நண்பர் உங்களிடம் என் காதலை சொல்லாமல் வேறு யாரிடமாவது நான் சொல்லி இருந்தால் இந்நேரத்திற்கு என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் என்பதால் என் காதல் என்றும் அழியாமல் எங்கள் வீட்டில் என் காதலை மதிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் தானே சுரேஷ்
என்றவள் சட்டென அவன் கையை பிடித்து, டு யூ லவ் மீ சுரேஷ் என. எஸ் திவ்யா, ஐ லவ் யூ சோ மச் என்ற தன் காதலை வெளிப்படுத்த திவ்யாவுக்கு பேச வார்த்தைகள் அற்று போனது. சில நொடிகள் மௌன கரைப்பிற்கு பிறகு, ஒரு நிமிஷம் திவ்யா என்று அவன் பாக்கெட்டிலிருந்து சிறு நகை பெட்டியை எடுத்து அதிலிருந்த ஒற்றை கல் மோதிரத்தை அவள் விரலில் போட்டு, இது உனக்காக, என் காதலை சொல்வதற்காக வாங்கினேன் என. இது இல்லை என்றாலும் உங்கள் மனது என்னவென்று தெரிந்துவிட்டது, தேங்க்ஸ் என்றாள் ஆத்மார்த்தமாக. இருவரும் பேசிக்கொண்டே காருக்கு திரும்பி வந்து காரின் உள்ளே அமர, சுரேஷ் அவளிடம் பெப்சியை நீட்ட அவள் நன்றி சொல்லி வாங்கி கொண்டு, என்னால ஒரு விஷயம்தான் நம்பவே முடியலை. அண்ணனுக்கு பொதுவாகவே காதல் நாளை பிடிக்காது. அதுக்கு காரணம் அவரின் அழகுக்காகவும் பணத்திற்காகவும் நிறைய பெண்கள் அவரை வளைக்க முயற்சி செய்ததால் அவருக்கு பெண்கள் மீதும் காதலின் மீதும் வெறுப்பு. ஆனால் என் காதலுக்கு அவர் எப்படி சம்மதித்தார் என்றே தெரியவில்லை என்று வியப்பாக கேட்க, சுரேஷ் கடகடவென சிரிக்க ஆரம்பித்தான். அவனின் சிரிப்பிற்கான காரணம் புரியாமல் மற்றவள் விழிக்க, சிரிப்பை அடக்க முடியாமல் அடக்கி, சாரி திவ்யா, இப்படி காரணம் சொல்லாம சிரிக்கிறேன்னு நினைக்காத. கார்த்திக்கிற்கு காதல் பிடிக்காது, உண்மைதான். ஆனா அது 6 மாசத்துக்கு முன்னால, இப்ப இல்ல என்றான் ஒரு மர்ம சிரிப்புடன். சாரி, நீங்க சொல்றது எனக்கு புரியல சுரேஷ், தெளிவா சொல்லுங்க. ஏன் இப்போ என்ன மாற்றம் என்றாள் வியப்புடன். பிகாஸ் கார்த்திக் இப்போ ஒரு பொண்ணை விரும்புறா என்று சொல்லி முடிப்பதற்குள் திவ்யா குறுக்கிட்டு, கார்த்திக் அண்ணனா காதலிக்கிறார்? நீங்க கிண்டல் ஏதாவது செய்கிறீங்களா சுரேஷ் என்றாள் நம்பாமல். சர்டன்லி நாட் திவ்யா, நான் கேலி செய்யல, நான் சொல்றது நிஜம்தான். நீ வரும்போது ஒரு பெண்ணை பார்த்தியே, அவதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் என. ஆமா, நான் கவனிக்கவே இல்லை. அவனுடைய கேர்ள் என. ஆமா, நான் கவனிக்கவே இல்லை. ரொம்ப அழகா இருந்தாங்க. யார் அவங்க? அவங்க பேர் என்ன என்ற ஆர்வத்துடன் விசாரிக்க, சுரேஷ் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். பதில் சொல்லாமல் சிரிக்கவும், சொல்லுங்க சுரேஷ் என்று சிணுங்க தன் சிரிப்பை நிறுத்தி, அவ என்னோட அத்தை பெண்தான் என்றவன் அவளை பற்றிய விவரங்களை கூறி, என்ன ஒண்ணு, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, ஷைலு ஆப்போசிட், ரொம்பவும் பயந்த சுபாவம். ஆனா கார்த்திக் மேல உயிரையே வச்சிருக்கா. கார்த்திக்கும் அப்படித்தான், எதுக்கும் தன் நிதானத்தை இழக்காதவன். ஷைலுவை முதலில் பார்த்தவுடனேயே விரும்ப ஆரம்பித்து விட்டான். 2வது சந்திப்பிலே தன் காதலையும் சொல்லிவிட்டான் என்றால் பார்த்துக்கொள் எந்த அளவுக்கு அவன் ஷைலுவை விரும்புகிறான் என்று என சொல்லி முடிக்க திவ்யா அசந்து போய் அமர்ந்திருந்தாள். சுரேஷ் சொல்வதை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் யோசனையாக இருந்தவள் சிறிது நேரம் கழித்து, வெரி நைஸ், சோ ஸ்வீட், என்னால நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்? ஹி ஹாஸ் வில் பவர். அதனால தான் இத்தனை வருஷம் பெண்கள் பக்கமே திரும்பாமல் இருந்தவர் ஷைலஜாவை பார்த்ததும் முதல் பார்வையிலேயே விழுந்து விட்டார். தேர் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் என்று வியந்தாள். அவளின் கருத்தை ஒத்துக்கொண்டு, சரி திவ்யா, உங்க அப்பா அம்மா நம்ம திருமணத்துக்கு சம்மதிப்பாங்களா என்றான் சிறு சந்தேகத்துடன். எனக்கு அவங்கள பத்தி கவலையே இல்லை. ஏன்னா கார்த்திக் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு வேறு பேச்சு பேச மாட்டாங்க. அண்ணன் மேல அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பு. சரி, உங்க வீட்டுல எப்படி சுரேஷ் என்ற கேள்வியை திருப்பினாள். ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, எனக்கு பிரச்சனை இல்லைனாலும் என் மாமா, அதான் ஷைலவோட அப்பா, அவரும் என் அம்மாவும் ஷைலவுக்கும் எனக்கும் திருமணம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா ஷைலு கார்த்திகை விரும்புறாள்னு தெரிஞ்ச உடனே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நானும் ஷைலவும் எந்த தொல்லையும் இல்லாம வெளியே வரணும். அதான் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் திவ்யா என்றான் குழப்பத்துடன். ஓ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அண்ணன் என்ன சொன்னார்? அவர்கிட்ட கேளுங்களேன், ஏதாவது வழி சொல்வார் என்றாள் ஆலோசனை கூறும் விதமாக. இல்ல திவ்யா, என் மாமாவை பத்தி எனக்குத்தான் தெரியும். பார்க்கலாம், சீக்கிரம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு செய்யலாம். இத்தனை வருஷம் உன்னை தவிக்க விட்டதே போதும். இனி ஏதாவது செய்து நம் திருமணத்தை சீக்கிரம் நடத்தணும் என்று பேசிக்கொண்டே அவள் கண்களை ஊடுருவி, என்ன மேடம், சீக்கிரம் நடத்தணும் தானே? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே என்றான் சிறு குறும்புடன். அவனின் குறும்பை ரசித்து கொண்டே, உங்க இஷ்டம், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான் என வெட்கப்பட,
இப்ப இப்படித்தான் சொல்வீங்க. அப்புறம் திருமணமானதும் நாங்க தான் பாவம் என்று கேலி செய்ய, உங்களை என்று அடிக்க வர அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். ப்ளீஸ் சுரேஷ், கையை விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க என்று செல்லமாக கோபிக்க, அதற்கு சிரிப்புடன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரெஞ்சுக்காரங்க, அவங்களுக்கு இங்க பிரெஞ்சு கிஸ் கொடுத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே, அங்க பார் என்று காட்ட இரு வெள்ளைக்கார ஜோடிகள் மெய் மறந்து லிப் கிஸ் அடித்து கொண்டிருக்க, திவ்யா முகம் சுரேஷின் மார்பில் ஒண்டிக்கொள்ள உல்லாசமாக சிரித்தபடி அவளை அணைத்து கொண்டான். சில வினாடிகள் கழித்து அவனிடமிருந்து விலக, சரி திவ்யா, மணி ஒன்னாச்சு, வா சாப்பிட போலாம் என்றவன் அங்கிருந்த ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்டில் நுழைந்து 2 பிரெஞ்சு குர்மாந்து ஆர்டர் கொடுத்தான். இங்கு சாப்பாடு நாம தினசரி சாப்பிட்ற மாதிரி காரமா இருக்காதுனாலும் இவங்க சாப்பாட்டுல ஒரு ரிச்னஸ் இருக்கும். அனாவசியமா எண்ணெய் மசாலா எதுவும் இருக்காது. ஆனா சத்துக்கள் அதிகமா பச்சை காய்கறிகள் சேர்த்துக்குவாங்க என்று விளக்கினான். நான் கூட இவங்க கலாச்சாரத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். நான் அமெரிக்காவில் படிக்கும்போது என் கூட படிச்ச ஒரு பெண் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவள் தான். அவளுடைய நாட்டை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட அமெரிக்கர்களின் கலாச்சாரமும் அதே மாதிரிதான். ஆனால் இவர்கள் எப்படி பாண்டிச்சேரியில் கலாச்சாரத்தின் பிடியில் வாழும் இந்த மக்களுடன் ஒத்துப்போக முடிகிறது என்றுதான் தெரியவில்லை என்றாள் ஆச்சரியமாக. இவர்கள் ஒன்றும் இந்த மக்கள் வாழும் இந்த இடத்தில் ஒன்றாக வாழவில்லையே. ஊரை தாண்டி இருக்கும் இங்கே, அதன் பிறகு கடற்கரையை ஒட்டியுள்ள இடங்களில் தானே வசிக்கிறார்கள். இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே பாண்டிச்சேரி மக்கள் இவர்கள் பழக்க வழக்கங்களை பார்த்ததினால் எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் என்றான் யோசனையாக. ஆமாம் சுரேஷ், இவர்கள் எதையுமே தேவை என்றால் தான் அதை உபயோகப்படுத்துவார்கள். தனக்கு உபயோகம் இல்லை என்றால் தூக்கி போடவும் தயங்க மாட்டார்கள். அது குடும்பமே என்றாலும். என நீ சொல்றது கரெக்ட். நம்ம மாதிரி பந்தம், பாசம், காதல் என்றால் என்னவென்றே தெரியாது. இவர்களுக்கு காதல் என்றாலே அதன் அர்த்தம் வேறு. இவர்கள் வாழ்நாளில் குறைந்தது 10 அல்லது 15 லைஃப் பார்ட்னர்களை மாற்றி விடுவார்கள். இவர்களுக்கு அதெல்லாம் சகஜம். நமக்கு அது அருவருப்பான விஷயம் என்று கூறி சிரிக்க, திவ்யாவும் அவனுடன் சிரிப்பில் இணைந்து கொள்ள, அதற்குள் ஆர்டர் செய்த மெனு வரவும் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தார்கள். இருவரும் கையை கோர்த்து கொண்டு சற்று தூரம் நடந்து அங்கிருந்த கடைகளை சுற்றி பார்த்தார்கள். எல்லாவற்றிற்கும் கமெண்ட்ஸ் அடித்தார்கள். நிறைய பேசினார்கள், சிரித்தார்கள். அங்குள்ள கோயிலுக்கு சென்று அம்மனை வணங்கிவிட்டு கடைசியாக மதிப் மந்திருக்கு சென்று தீபத்தை பார்த்துவிட்டு உள்ளே சென்று சில வினாடிகள் தியானம் செய்துவிட்டு மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வெளியில் வந்து காரில் அமர்ந்ததும் சுரேஷ் உடனே காரை எடுக்காமல் திவ்யாவையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். திவ்யாவும் அவனையே காதலுடன் பார்க்க இருவரின் விழிகளும் சந்தித்து தடையின்றி கவிதைகளை பரிமாறிக்கொண்டன. அவளை பார்த்து கையை விரித்து வா என்று கண்ணால் அழைக்க 5 ஆண்டு பிரிவின் ஏக்கம் கரை புரண்டு ஓட திவ்யாவும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவன் மார்பில் தஞ்சமடைந்தாள். சிறிது நேரம் இருவரும் மெய் மறந்து இருக்க போன் அழைத்தது. இருவரும் சிரித்து கொண்டே விலக போனை எடுத்தவன், சொல்லு கார்த்திக் எனவும் கார்த்திக் பேசியதை கேட்டு சிரித்து கொண்டே, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுவோம் என்று கூறி போனை வைத்தான். காரை ஸ்டார்ட் செய்து ஒரு கையால் வண்டியை ஓட்டிக்கொண்டே மற்றொரு கையை திவ்யாவின் கையோடு பிணைத்து கொண்டிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.